என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முந்தைய அரசுகளின் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது முதல்வரின் அரசியல் கணக்கா? எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் ஆயுதத்தை தர மறுக்கும் முதல்வர் ஜோசப் விஜய். விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தமிழ்நாட்டின் 14வது முதலமைச்சராக பதவியேற்று ஆட்சியை நடத்தி வரும் விஜய் முந்தைய அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவது அரசியல் வட்டாரங்கள் மற்றும் பொதுமக்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. விடியல் பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டம் போன்றவை இன்னும் செயல்படுத்தப்படுவது எதிர்க்கட்சிகளின் அரசியல் ஆயுதமாக மாறாமல் இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தேர்தல் பிரச்சாரத்தின் போதே எந்த ஆட்சி வந்தாலும் திமுக அரசின் திட்டங்களை ஒதுக்கிவிட முடியாது என்று சொன்னார் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதன்படியே முந்தைய அரசுகளால் கொண்டு வரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று பேரவையினுடைய முதல் கூட்டத்திலேயே அறிவிச்சிருந்தாரு முதல்வர் விஜய். குறிப்பாக அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் அங்கு வழங்கப்படும் உணவினுடைய தரத்தை உயர்த்துவது தொடர்பான உத்தரவு மிக பெரும் கவனத்தை ஈர்த்துச்சு. பல அரசியல் விமர்சகர்கள் இந்த நடவடிக்கை சாதாரணமானது இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்களின் மூலம் பல மக்கள் பயனடைவது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் முதல்வர் விஜய்க்கும் அது பயன் தரும் ஒரு நகர்வாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பழைய நலத்திட்டங்களை முதல்வர் விஜய் தொடரும் பொருட்டு பல நடுத்தர குடும்பங்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு புதிய முதல்வர் மீதான கண்ணோட்டம் முற்றிலும் மாறுபடும் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இத்தனை ஆண்டுகளா திமுக, அதிமுக என மாறி மாறி ஓட்டளித்து வந்த தமிழக மக்கள் இந்த முறை தாவேகாவிற்கு வாக்களிச்சு பலருடைய அரசியல் திசைகளை வெவ்வேறாக மாற்றி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த அபிமானிகளுக்காகவே இந்த திட்டங்கள் தொடரப்படுகிறது என்ற அபிமானமும் பலரிடையே முணுமுணுக்கப்பட்டு வருது. அரசியல் அரங்குல தங்களை பலப்படுத்தி கொள்ள நினைக்கும் தாவேக அரசு தற்போது அதிமுகவில் இருக்கிற ஒரு தரப்பினருடைய ஆதரவை பெற்றிருக்கு அப்படிங்கிறது பலரும் எதிர்பாராத ஒன்றாக இருந்து வருது. பழைய அரசினுடைய நலத்திட்டங்களை தொடர்வது மட்டுமில்லாம மதுபான கடைகளை மூடுவது, சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் தாவேக அரசு வெற்றி பெறாத இடங்கள்ல தம் கட்சி நிர்வாகிகளை வச்சு களப்பணிகளை மேற்கொண்டுட்டு வருகிறார் முதல்வர் விஜய் அவர்கள். இத்தனை செயல்பாடுகள் மூலமாக தமது அரசியல் கணக்கை தொடர ஆரம்பித்து விட்டார் முதல்வர் விஜய். அப்படிங்கிற கோணத்துல தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.